ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாப்பிக்கில் நம்ம பயிற்சி 8.2ல் 5th சம் பார்க்க போகிறோம். இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களா, 24, 26, 33, 37, 29, 31 ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க. அதாவது மாறுபாட்டு கெழு CV கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல்ல கொடுத்துருக்கிறத ஏறு வரிசையில் எழுதிக்கலாங்களா? ஏறு வரிசைனா தெரியும், ஸ்மால் டு பிக்கு. ஓகேங்களா? ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பர் ஆர்டரில் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 24 தான் இருக்கிறதுலே ஸ்மாலு, அடுத்தது 26, நெக்ஸ்ட்டு 29, அடுத்து 31, 33, 37ங்களா? ஸ்மால் டு பிக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? நம்ம CV கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ் பார் முதல்ல தேவை. ஓகேங்களா? எக்ஸ் பார்னால் சராசரி. சராசரினா நமக்கு தெரியும், சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என்னங்களா? சமேஷன் எக்ஸ்னால் என்னது? கொடுத்துக்கிற மதிப்புகளை கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனையால் வகுக்கணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 இருக்குங்களா? அப்போது என்னோட வேல்யூ 6. ஓகேங்களா? இப்போது சமேஷன் எக்ஸ்னு என்னது? ஃபுல்லாக சம் ஆஃப் கூடுதல். ஓகேங்களா? சம் ஆஃப் அப்படின்னாவே கூடுதல். ஓகேங்களா? இதெல்லாம் கூட்டலாங்களா? 24, 26, 29, 31, 33, 37 டிவைடட் பை என்னோட வேல்யூ மொத்த எண்ணிக்கை எத்தனை? 6ங்களா? எண்ணிக்கை 6. இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? இது எல்லா நம்பரையும் கூட்டினோமா நமக்கு 118 கிடைக்கும். டிவைடட் பை 6. இப்போது 3 18ங்களா? அப்போது எக்ஸ் பாரோட மதிப்பு சராசரி வந்து 30. ஓகேங்களா? சராசரினா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டி அத்தனை நம்பரோட எண்ணிக்கையால் நம்ம வகுக்கணும். அதுதான் வந்து சராசரி. சராசரி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்று என்ன மதிப்பு தேவை? திட்ட விலக்கம் தேவைங்களா? அதாவது சிக்மா கண்டுபிடிக்கணும். சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? சமேஷன் DI ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் DI பை n த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது சமேஷன் DI அதெல்லாம் கண்டுபிடிக்கலாங்களா? நம்ம திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து சமேஷன் DI ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் DI பை n த ஹோல் ஸ்கொயர். இப்போது அந்த சமேஷன் DIயையும் சமேஷன் DI ஸ்கொயரையும் நம்ம கண்டுபிடிச்சா தான் திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு XIயோட வேல்யூ இதெல்லாம் இருக்குது. அதாவது ஏறு வரிசையில் எழுதின நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டங்களா? இப்போது இதில் வந்து நடு சென்டரில் இருக்கிற நம்பர் இது 6 நம்பர் இருக்குது. 1 2 இங்கே 1 2 நடுவில் இந்த 2 நம்பர் இருக்குங்களா? ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் நம்ம. நான் வந்து 29 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 31மே எடுத்துக்கலாம், ரெண்டுமே சேம் வேல்யூ தான் வரும். ஆனால் நான் வந்து 29 சூஸ் பண்ணியிருக்கேன். DI கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த 29 தான் ஏவோட மதிப்பு. ஓகேங்களா? ஏவோட மதிப்பு வந்து 29. இப்போது DIக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? XI மைனஸ் ஏங்களா? XIயோட வேல்யூ 24 மைனஸ் ஏவோட வேல்யூ 29. அப்போது இதை கழிச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும்? -5ன்னு கிடைக்குங்களா? நெக்ஸ்ட்டு 26 மைனஸ் 29னா -3ன்னு வருங்களா? மைனஸ் பண்ணோமா? நெக்ஸ்ட்டு இது இங்கே என்ன இருக்குது? 29 மைனஸ் 29 0. ஓகேங்களா? அடுத்து 31 மைனஸ் 29னா 2 ப்ளஸ் 2ன்னு வருங்களா? அடுத்தது 33 மைனஸ் 29னா ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன 37 மைனஸ் 29 அது என்ன கிடைக்கும்? 8ன்னு வருங்களா? 8ன்னு வரும். ஓகேங்களா? கழிச்சோமா? இதுதான் வந்து சமேஷன் DI ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாங்களா? DI ஸ்கொயர்னால் இந்த DIயோட மதிப்பை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அதாவது -5 இன்ட்டு -5னா ப்ளஸ் 25ன்னு வந்துடுங்களா? அடுத்தது 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 9ன்னு வந்துடும். 0 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 4 16 8 இன்ட்டு 8 64ன்னு வந்துடுங்களா?
இப்போது சமேஷன் டிஐயோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே கூட்டினோமா நமக்கு என்ன கிடைக்குன்னா, இங்கே சமேஷன் டிஐ ஸ்கொயர், இங்கே சமேஷன் டி. சமேஷன் டியோட வேல்யூ டிஐயோட வேல்யூ வந்து 6ன்னு வரும். எப்படின்னா -5 -3 -8ங்களா? இங்கே என்ன இருக்குது? இங்கே +8 -8 +8 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 4 2 இருக்குது. 2 கூட்டினோமா 6. ஓகேங்களா? சமேஷன் டிஐயோட மதிப்பு 6 +6. இப்போ டி ஸ்கொயரோட மதிப்பு வந்து டிஐ ஸ்கொயரோட மதிப்பு 25 9 4 16 64. இதெல்லாம் கூட்டினோமா நமக்கு 118ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது சிக்மா கண்டுபிடிக்கலாங்களா? சிக்மாவோட ஃபார்முலா என்ன தெரியும்? சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயருங்களா? இப்போது ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயரோட மதிப்பு என்ன நமக்கு தெரியும்? 118ங்களா? டிவைடட் பை என்னோட மதிப்பு 6 மைனஸ் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். டிஐ சமேஷன் டிஐயோட வேல்யூ 6 டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயருங்களா? இப்போ ரெண்டும் 6 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ஸ்கொயர் 1 தான். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ரூட் ஆஃப் 118 டிவைடட் பை 6 மைனஸ் 1ங்களா? 6 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ஸ்கொயர் வந்து 1 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது எப்படி பண்ணலாம்? குறுக்கு பெருக்கல் எடுக்கலாங்களா? குறுக்கு பெருக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? 118 கீழே 1ங்கிறதா அர்த்தம். 1ஆல் பெருக்கணுமா 118 அப்படியே வரும். மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது. 1 6 6 டிவைடட் பை இது 2 பெருக்கணுமா 6ங்களா? அப்போ குறுக்கு பெருக்கல் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது? ரூட் ஆஃப் 118ல் 6 கழிச்சா 112ன்னு வருங்களா? டிவைடட் பை 6. இப்போ இதை நம்ம வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? வகுத்தமா 1 6 6 1 6 6 ரிமைனிங் 5ன்னு வருங்களா? 5ன்னு வந்தால் 52ன்னு இருக்குது. 8 6 48ன்னு வருங்களா? 8 6 48. ரிமைனிங் என்ன இருக்குது? 4ன்னு வருங்களா? ரிமைனிங் 4 புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா 6 6 36ன்னு கிடைக்கும். ரிமைனிங் 4 மறுபடியும் 6 6 36 அப்படியே 6 6 6ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரூட் ஆஃப் 18.66. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோமா வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோமா நமக்கு என்ன கிடைக்குன்னா 4.319ன்னு வரும். ஓகேங்களா? இதுக்கு வர்க்கமூலம் 4.319. இப்போது நம்ம அதாவது திட்ட விலக்கம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ திட்ட விலக்கம் அதாவது சராசரி எக்ஸ் பார் எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். திட்ட விலக்கம் என்னது? 4.319ங்களா? அடுத்து நம்ம இதை வந்து நமக்கு 3 டிஜிட் தேவையில்லை. ஒரு புள்ளிக்கு அடுத்து 2 டிஜிட் இருந்தால் போதும். இது எப்படி எழுதலாம்? சிக்மாவோட வேல்யூவை நம்ம அதாவது 2வது ஸ்தானத்தை முழு நம்பராக மாற்றணும்னா 3வது ஸ்தானம் 5 அல்லது 5 விட பெருசாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இதோட 1 கூட்டிக்கணுங்களா? அப்போது 4.3 1ஓட 1 கூட்டினோமா 2ன்னு வந்துடும். 3 2. அப்போது திட்ட விலக்கம் 4.32ன்னு போட்டுக்கணும். டிவைடட் பை எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 30ங்களா? எக்ஸ் பாரோட வேல்யூ 30 டிவைடட் பை 100. ஓகேங்களா? இதுதான் அதாவது பெருக்கல் 100. இப்போது இதை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ 2 0 பெருக்கிறதுனால முழு மதிப்பாக மாறிடுங்களா? நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 30ங்களா? இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இது வந்து 30ஆல் டிவைட் பண்ணுங்களா? 432 30ஆல் வகுக்கணும். அப்போ ஒரு டைம் வருங்களா? ஒரு 30 ரிமைனிங் இங்கே 3 4ல் 3 கழிச்சோமா 1. அடுத்தது நமக்கு என்ன இருக்கும்? அடுத்தது 2 இறக்கி போட்டுக்கலாங்களா? ஏன்னா நம்மளுக்கு 30 விட இது வந்து சின்னதாக இருக்குது, அதனால 2 இறக்கி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வரும்? 4 12ங்களா? 4 12 120ன்னு வருங்களா? அடுத்து 2 3ல் 2 கழிச்சா 1 12ன்னு இருக்குது. ஓகேங்களா? ரிமைனிங் புள்ளி வச்சு 0 சேர்த்திக்கலாங்களா? 3 12 அப்போ 120 0. அப்போது நமக்கு மாறுபாட்டு கெழு என்ன கிடச்சிருக்கு?
இதை கேன்சல் பண்ணோமா 14.4 14.4 தான் நமக்கு மாறுபாட்டு கெழு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் வந்து ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இதை நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்த்துக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.